நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டா இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து கோல்டு வந்து நிறைய பேர் நம்ம ஊரில் நம்ம இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறத விட கையில் காசு இருந்தால் கோல்டு எடுத்து வச்சுப்போம். நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அது வந்து திரும்ப ஏதோ காசை மாற்றும் போது வேறு எதாவது மாற்றும் போது நிஜமாகவே அது உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்குறதா தெரியல. அதுவும் இல்லாமல் இந்தியாவில் வந்து கோல்டு ரேட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. லாஸ்ட் 15 இயர்ஸாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இது இந்தியாவுக்கு மட்டும் தானே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, இல்லை உலக லெவலில் கோல்டோட ரேட் என்ன இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, உலக லெவலில் கோல்டுடைய மதிப்பு எப்படி இருக்குது அதையும் பார்ப்போம். இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, அது ஏன் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம வந்து இங்கே நான் போட்டிருக்க சார்ட் வந்து கோல்டு சார்ட். குளோபலி கோல்டு வந்து அதனுடைய கிராஃப் ப்ரைஸ் சார்ட்டு எவ்வளோ கீழே இறங்கிட்டுருக்கு, எவ்வளோ மேலே போயிட்டுருக்கு, ஒரு வருஷமும் எவ்வளோ கீழே இறங்கியிருக்கு, மேலே போயிருக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இந்த பக்கம் நம்மளுடைய ரூபாயோடைய மதிப்பு அகெயின்ஸ்ட் US டாலர். ஓகேங்களா? டாலருக்கு நிகரான ரூபாயோட மதிப்போடைய சார்ட்டு தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம அந்த சார்ட்டுக்கு போவோம். கோல்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுன்ஸ் ரேட்டு தான் இது கோல்டு. இப்போது 2012 பார்ப்போம். 2012 பீக்கில் இருந்துச்சு. 2000 2012 பீக் ஆச்சு கோல்டு குளோபல் லெவலில், உலக லெவலில். 2012 2000 கோல்டுடைய ரேட் இருந்தது. ஸோ என்னாச்சுன்னா 2012க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆகி 2012-13 ரொம்ப கீழே தான் இருந்தது. 2012 16 வரைக்குமே உலக லெவலில் கோல்டோடைய ரேட் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ அது கம்மியாகவே இருந்தது. கிட்டத்தட்ட 2000 இருந்த கோல்டு ரேட்டுடைய விலை 1000 கிட்ட வந்தது. கிட்டத்தட்ட அந்த 2012 இருக்கிற விலையோட கம்பேர் பண்ணும்போது 2016 கிட்டத்தட்ட 50%. அதாவது நீங்கள் 2000 வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களோட மதிப்பு 1000 கம்மியாக இருக்கும். ஸோ 2016 கம்மியாக இருக்குது. இது வந்து உலக லெவலில் பேசிகிட்ருக்கேன். ஸோ 2016 கம்மியாச்சு. அதுக்கப்புறம் 2017-18 கொஞ்சம் திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிது கோல்டு. ஸோ மேலே போகும்போது 2020-22 2022 கிட்ட தான் வந்து திரும்ப அந்த 2000 இருந்த 2012 இருந்த 2000 கோல்டோட ரேட்டு திரும்ப 2022 வந்துச்சு. இது ரூபான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக $2000. இது ஏன்னா உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா டாலரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஏன்னா வந்து டாலர் டேர்ம்ஸில் தான் கோல்டோட ரேட் இன்னும் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு உலகம் ஃபுல்லாகவே. ஸோ அந்த டாலர் பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். டாலரில் தான் சொல்லுவாங்க. இந்த கோல்டோட ரேட் வந்து டாலரில் தான் சொல்லுவாங்க. ஸோ ட்ரேடும் அதை பேஸ் பண்ணி தான் நடக்குமே. ஸோ இது $2000 இருந்த 2012 கோல்டோட ரேட் வந்து 2016 வெறும் $1000 தான் வந்தது. திரும்ப 1000 வந்து திரும்ப 2022 திரும்ப $2000 போச்சு. ஸோ 2012 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு வரைக்கும் கோல்டோடைய ரேட் வந்து பார்த்தோன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணவங்க சொல்லப்போனால் யாரெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இல்லை வேறு ஏதோ உலகத்தில் டாலர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க அவங்க வந்து $2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா $2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2022 தான் அவங்களுடைய அசலே திரும்ப வந்திருக்கும். கிட்டத்தட்ட கோல்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாருக்குமே அவங்களோட அசலே வந்து லாஸ்ட்டு 10 அந்த 2012 22 வரைக்கும் அசலே திரும்ப வந்திருக்காரு. ஸோ இதுதான் நிலமை. 2022 வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் 2022 2013 அங்கேயே கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தது கோல்டு ப்ரைஸு. அதுக்கப்புறம் 2024 கிட்டத்தட்ட வந்து இப்போது லாஸ்ட் 8 months 9 months தான் கோல்டோடைய ரேட் வந்து குளோபலாக உலக லெவலில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு பேக்கெண்ட் வந்து சென்ட்ரல் பேங்க்கு நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஒருவேளை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ரெசிஸ்டன்ஸ் வரப்போ பயப்படும் போது வாங்குவாங்க. சிலதெல்லாம் வந்து நிஜமாகவே டிமாண்ட் இருக்கும் கோல்டுக்கு. ஸோ பேசிக்காகவே வந்து கோல்டோடைய விலை வந்து லாஸ்ட் 6 to 8 months தான் அதிகமாக போயிட்டுருக்கு விலையுடைய உலக லெவலில். 2012 2022 வரைக்கும் கோல்டு விலை இன்க்ரீஸே ஆகலை, அதே நிலைமையில் தான் இருந்திருக்கு. கம்பேர் பண்ணும்போது 2014 ரொம்ப அதிகமாக ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய இப்போ இதை பார்த்தீங்கன்னா வந்து இங்கேருந்து 2012 $2000 இருந்ததுங்களா, இப்போ வந்து 2060 $2070 கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓல் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 63% கிட்டே இருக்குது. இப்போதைக்கு அந்த வீடியோ வந்து நவம்பரில் எடுத்துகிட்ருக்கேன், 2024 எடுத்துகிட்ருக்கேன்.
ஓகேங்களா, 63% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 63%. ஓகேங்களா, இந்த ரிட்டர்ன் வந்து 63%ன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுத்துங்க, 12 வருஷத்துக்கு 63% கொடுத்துருக்கு கோல்டு உலக லெவலில். ஸோ 63% டிவைட் பை 12னா எவ்வளோ, கிட்டத்தட்ட 4.4% கிட்ட தான், 4.2% கிட்ட தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஒரு வருஷமும் 4.2% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து 63%, அதாவது பார்த்தா டோட்டல் பர்சன்டேஜ் அதில் வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் வருஷம் 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கோல்டோட ரேட். ஸோ 2016லாம் -50% கிட்டே இருக்குது, 2017லாம் வந்து -25%, -25%, அப்புறம் -1%. கிட்டத்தட்ட 2012லேருந்து 2022 வரைக்குமே எந்த ரிட்டர்னும் கொடுக்கல. ஆக்சுவலாக வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் கூட பீட் பண்ணல, விலைவாசி உயர்வு கூட அது பீட் பண்ணி நம்மளுக்கு அது ரிட்டர்ன் கொடுக்கல. இது வந்து இப்போ இது குளோபலாக நடக்கிற கோல்டுடைய நிலைமை. இது இப்போதைக்கு நிலைமை 2012லேருந்து நான் சொல்லியிருக்கேன், 2024 வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு கோல்டு ரேட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து எல்லாமே யூஎஸ் டாலர் பொறுத்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ இந்தியாவுக்கு வருவோம். ஓகேங்களா, கோல்டு இப்போ சொன்ன மாதிரி கோல்டு வந்து டாலர் ரேட்டை பொறுத்து தான், அந்த டாலரை பேஸ் பண்ணி தான் மூவ் ஆகும். ஸோ டாலரில் தான் வந்து நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு டீ வந்து ₹1 சொல்கிற மாதிரி கோல்டு வந்து $1, $2, $3 அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ உலக லெவலில் அப்படி தான் சொல்லி அப்படி தான் ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. வர்த்தகமே கோல்டும் சரி க்ரூட் ஆயிலும் சரி பேசிக்காகவே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம ஊருக்கு நம்ம வருவோம். இப்போது நீங்கள் 2012 2017 வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது கோல்டு ரேட் வந்து உலக லெவலில் கம்மியாகிருக்கு. நம்ம ஊரில் கம்மியாச்சா? நீங்கள் இப்போ யாருக்கும் விசாரிச்சு பார்க்கலாம். 2012லேருந்து 2016 வரைக்கும் கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன்னா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள். அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது, டிக்ரீஸ் ஆகிருக்காது, மேலே தான் போயிருக்கும், கம்மியாகிருக்காது. அதுக்கு உலக லெவல் கம்மியாக இருக்குது, நம்ம ஊரில் மட்டும் ஏன் கம்மியாகல அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் வரும். நம்ம மட்டும் அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 5-6 வருஷமாக ரொம்ப மேலே போயிட்டுருக்கே அப்படி சொல்லிட்டு நினைப்போம். ஆனால் ரொம்ப இங்கெல்லாம் லாஸ்ட் 5 வருஷம்லாம் மேலாம் போகலாம். 5 வருஷம் இதுதான் கோல்டு வேலை. 2022லேருந்து கிட்டத்தட்ட 2022லேருந்து 2024 வரைக்குமே 3 வரைக்கும் லாஸ்ட் 4 வருஷத்தில் கோல்டு வேலை இன்க்ரீஸ் ஆகல. தான் இந்த ஏரியா தான் அது ஸ்டேபிளாக இருக்குது, கீழேயும் போல் மேகலையும் போல். ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 வருஷத்தில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஒரு 4 வருஷம் முன்னாடி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம ஊரில் மட்டும் ஏன் வந்து கோல்டு அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன் நம்ம ஊரில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, நம்ம மற்றவங்களுக்குலாம் எப்படி இருக்குது, நம்ம இந்தியாவுக்கு மட்டும் தான் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இப்போ இந்தியாவுக்கு மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன், இந்தியாவுக்கு மட்டும் நான் பேசுகிறப்போ இந்தியாவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2012 அந்த டைமில் சேம் டூரேஷன் தான் எடுத்துருக்கேன். 2012 2000 இருந்தது. 2012 நம்மளுடைய இது வந்து டாலருக்கு நிகராக நம்மளுடைய ரூபாயோடைய மதிப்பு பார்த்திங்கன்னா, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு டாலர் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாலர் நம்ம வாங்கணும்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருளாக வச்சுக்கோங்க டாலரை. அந்த டாலரை நம்ம வாங்கினோம்னா 2012 கிட்டலாம் நம்ம ஒரு ₹60 கொடுத்தா ஒரு டாலரை வாங்கிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ₹60 கொடுத்து டாலரை வாங்கினா ஃபார் எக்ஸாம்பிள் $2000 இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி 60 × $2000 அப்படி சொல்லிட்டு கொடுத்து நம்ம வாங்கணும். அப்படி தான் கணக்கு. கோல்டு வாங்க போகிறோம்னா $2000 × ₹60 அப்படிமாரி அதுமாரி தான் நம்ம கொடுத்து நம்ம பொருள் வாங்குவோம். இப்போ $2000 வாங்கினா நம்ம ஒரு ₹60 நம்ம கொடுத்து தான் $1 கொடுப்பாங்க. ஸோ அந்த உங்களுக்கு புரியும் கண்டிப்பாக நான் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். ஸோ ₹60 கொடுத்தா தான் ஒரு டாலருடைய மதிப்புக்கான பொருட்கள் நம்ம வாங்க முடியும். அது 2012 அந்த நிலைமை. ஸோ இது போகும்போது 2013, 14, 15, 16 கிட்டலாம் நம்மளோட ரூபாவுடைய மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஆக்சுவலாக டாலருக்கு நிகராக பார்க்கும்போது என்னென்னா வந்து நம்ம ₹60 கொடுத்து ஒரு டாலரை வாங்கினோம். இப்போ அதிகமாக காசு கொடுத்து ₹70, ₹75 கொடுத்து வாங்குகிற நிலைமைக்கு போனதால் என்ன ஆகுனா, நம்ம கோல்டு வந்து இங்கே கம்மியானாலுமே அதனுடைய ப்ரைஸ் ரிஃப்ளெக்ஷன் இங்கே நடக்கலை. ஏன்னா வந்து நம்ம வந்து அதிகமாக காசு கொடுத்து டாலரை வாங்குறதால அந்த ப்ரைஸோடைய டிஃப்ரென்ஸு கம்மியான பெனிஃபிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிட்ட வரல, நம்மளுக்கு வந்து கிடைக்கல சொல்லப்போனால். ஸோ ஓரளவு வந்து ₹60 இருந்தது. இந்த 2012லேருந்து 16 வரைக்குமே 2015 வரைக்குமே இந்த ₹60 நிலைமையிலேயே இந்த நம்ம ரேஞ்சில் இருந்ததுன்னா
இந்த ப்ரைஸ் ரிஃப்ளெக்ஷன் நம்ம கோல்டுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது தெரியல. காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய ரூபாயோட மதிப்பு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ ரூ. 70 கொடுத்து வாங்கியிருந்தோம் நம்ம 2016, 17. ஸோ இதனால தான் வந்து கோல்டு வந்து இந்தியாவில் கோல்டு வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிறோம். இது கோல்டுடைய மதிப்பு இன்க்ரீஸ் ஆகலை. இந்த டைமில் வந்து கோல்டு 2014, 15, 16, 17 கோல்டுடைய மதிப்பு உலக லெவலில் இன்க்ரீஸ்லாம் ஆகலை. நம்ம இந்தியாவிலேருந்து அதிகமாக காசு கொடுத்து கோல்டை வாங்குறதுக்கு காரணம் ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு டாலருக்கு நிற்கிறார். இதுதான் முக்கியமான பங்கு, முக்கியமான ரீசன் இது. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இதுதான். ஸோ இங்கே வந்து ரூ. 75 கொடுத்து வாங்குறோம். ஸோ அப்படியே மேலே போனால் 2017, 18, 19, 20. ஸோ இந்த டைமில் போனால் இப்போ வந்து ரூ. 60 இருந்தது. இப்போ எவ்வளோ போயிட்டுருக்குன்னா $84.3 போயிட்டுருக்கு. ஒரு டாலருக்கு நிகராக ரூபாயோட மதிப்பு வந்து $84. ஸோ நம்ம 2012 ஒரு டாலரை $60 கொடுத்து வாங்கணுங்க. இப்போ $84 கொடுத்து வாங்குகிறோம். ஸோ இதுலேருந்து இந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட $85. இதனுடைய பர்சன்டேஜ் மட்டுமே 2012 பீக்லேருந்து பார்க்குறேன். இங்கே பார்க்கும்போது கிட்டத்தட்ட இதனுடைய பர்சன்டேஜ் வந்து 90+% அதிகமாக காசு கொடுத்து வாங்குறோம். அதாவது ஆல்மோஸ்ட் டபுள் மடங்கு காசு கொடுத்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். 2012 கம்பேர் பண்ணும்போது 2024 நம்ம இறக்குமதி ஆகிற பொருளில் அதிகமாக காசு கொடுத்து வாங்குகிறோம். அதனால தான் நம்ம கோல்டு ரேட்டு இந்தியாவில் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஆனால் கோல்டுடைய மதிப்பு அதே தான் இருக்குது. சொல்லப்போனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. லாஸ்ட் ஒரு 8 மாதம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அதனுடைய ப்ரைஸ் ரிஃப்ளெக்ஷன் இப்போ இன்னும் கொஞ்சம் இல்லை எண்ணெய் ஊற்றுற மாதிரி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் உங்களுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டு கோல்டு இன்க்ரீஸ் ஆனதால் லாஸ்ட் ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு. இப்போது லாஸ்ட் 2 வீக்ஸாக ஓகே கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு நிகராக கோல்டு கீழே இறங்கினாலுமே இந்த யூஎஸ்டி நிகரான இந்த டாலருக்கு நிகரான இந்தியாவோட மதிப்பு வந்து அது கண்டினியூவாக இன்னும் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் முக்கியமான காரணம். நம்ம வந்து இந்தியாவில் வந்து அதிகமாக காசு கொடுத்து கோல்டு வாங்குகிறோம். இது வந்து நம்ம நியூஸில் பார்ப்போம். ஐயோ என்னடா இது கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கல்யாணம் வச்சுருப்பாங்க, வேறு விசேஷத்துக்கு ஏற்கனவே கோல்டு வந்து ஏற்கனவே வாங்கி வச்சுருப்பாங்க, அது விற்கலாம்னு சொல்லிட்டு போவாங்க. இது ஆக்சுவலாக இப்போ என்ன நியூஸில் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம அப்பா அம்மா இல்லை யாராவது சொந்தக்காரங்களாம் யாரும் பேசுகிறவங்க பெரியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோல்டு லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம், அந்த வாரம் இப்போ தீபாவளி வருது அதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து அக்ஷய திருத்தி வருது அதனால் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. பொங்கல் வருது, அந்த வருது, இது வருது, இந்த பண்டிகை வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை வந்து நம்ம வந்து கோயின்சிடன்ஸாக மாற்றிக்கிறோம். அது ரீசனு கோல்டு வந்து அந்த பண்டிகை பொறுத்து தான் அந்தளவுக்குலாம் மூவெல்லாம் ஆகாது. ஒருவேளை டிமாண்டை பொறுத்து மூவ் ஆகலாம். அதிகமாக டிமாண்ட் இருக்கிறதால மூவ் ஆகலாம். ஆனால் நம்ம வந்து அதிகமாக டிமாண்ட்லாம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்லாம் கிடையாது. உலகில் நம்ம 4வது 5வது இடத்துல தான் இருக்குது நம்ம கோல்டு நம்ம அதிகமாக வாங்குறதுல. ஃபஸ்ட்டு யூஎஸில் தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ வாங்குறாங்களா இல்லை எது வேறு எதுவும். நம்ம ஊரில் வந்து நம்ம ஆர்னமெண்ட்ஸ்க்காக நிறையா கோல்டு வாங்குகிறோம். ஸோ தீபாவளி டைமில் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது, கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குலாம் இதுக்கும் ஃபெஸ்டிவலுக்கும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. ஏன்னா வந்து இது வந்து குளோபல் மார்க்கெட். இது வந்து கோல்டுன்றது நம்ம ஊரில் மட்டும் யூஸ் பண்ணல, உலக லெவலில் யூஸ் பண்ணுறாங்க. உலக லெவலில் டாலருடைய மதிப்பு, கோல்டுடைய மதிப்பு, அந்த அப்புறம் ரூபாயோட பணிவிடத்தை பொறுத்து தான் கோல்டு ரேட் வந்து இந்தியாவில் நிர்ணயிக்கிறாங்க. இது வந்து இந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ அதிகமாக மக்கள் வருவாங்க, அதுக்காக இப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கடங்காரங்க ஏற்றுறதுல கடைக்காரங்களாம் இதெல்லாம் ஏற்றலாம் முடியாது. கோல்டு விற்கிறவங்களாம் இது வந்து குளோபலாக அவங்க நிர்ணயிக்கிறது ப்ரைஸ். இது நம்ம அவங்களே கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த ப்ரைஸ்லாம். ஸோ ஒரு சில இடத்துல அங்கங்கே கொஞ்சம் கம்மியாகவும் ஏரியாவும் பெனிஃபிட்ஸ்க்காக கம்மியாகும். ஆனால் வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் வந்து அதிகமாக நம்ம காசு கொடுத்து கோல்டு வாங்குகிறோம். இதான் காரணம். நம்ம வந்து அதிகமாக இந்தியாவில் வந்து அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதால தான் நம்மளுக்கு வந்து கோல்டு ப்ரைஸ் ட்ராப் ஆகாமல் இருக்குது. இந்த ஆக்சுவலாக நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த கோல்டு ரேட் கம்மி பண்ணோன்னா இப்போதைக்கு இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண தான் இந்த ப்ரைஸ் பேட்டர்ன் கண்ட்ரோல் பண்ண தான் நம்மளுடைய விலைவாசி கொஞ்சம் கம்மியாகும். விலைவாசி கம்மியாகும் சொல்ல ஓரளவு தடுத்து நிறுத்தலாம். என்னென்னா வந்து நான் எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன். ஒரு க்ரூட் ஆயில் வந்து இன்னும் US$ தான் வந்து நிர்ணயிக்கிறாங்க இன்னும். ஸோ க்ரூட் ஆயில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறோம். க்ரூட் ஆயிலும் இதேமாரி தான், கோல்டு மாரி தான். க்ரூட் ஆயில் லாஸ்ட் 1 இயராக பயங்கரமான ட்ராப்பு க்ரூட் ஆயில். இருந்தாலுமே நம்ம ஊரில் ப்ரைஸ் இப்போ வந்து பெட்ரோல் டீசல்லாம் இன்னும்
கம்மிலாம் பண்ணலை. காரணம் வந்து அவங்களால கவர்மெண்ட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் அவங்களால பண்ண முடியல. நம்ம நினைக்கலாம் கச்சா எண்ணெய் விலைலாம் குறைஞ்சிச்சு, ஆனால் பெட்ரோல் விலை டீசல் விலைலாம் கம்மி பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு. காரணம் என்னென்னா வந்து இந்த க்ரூட் ஆயில் விலை குளோபலாக கம்மியானாலுமே, கச்சா எண்ணெய் விலை வந்து குளோபலாக உலக லெவலில் கம்மியானாலுமே நம்ம அதிகமாக காசு கொடுத்து க்ரூட் ஆயில் வாங்குறதுக்கு காரணம் டாலர் ப்ரைஸில் தான் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கணும். கோல்டு க்ரூட் ஆயில்லாம் இப்போதைக்கு ஏதோ இந்தியா ரஷ்யாலாம் ஏதோ டைப் வச்சு ஏதோ அவங்கக்கிட்டேருந்து ருப்பையில் கூட வாங்குற மாதிரி எது பேசியிருந்தாங்க. அது கிளியராக கன்ஃபர்மேஷன் நியூஸ்லாம் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே வந்து பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் கோல்டு எல்லாமே வந்து டாலர்ஸ் பொறுத்து தான் இன்னும் மூவ் ஆகிட்டுருக்கு இந்தியாவுக்கு உலக லெவல்லே. ஸோ நம்ம இந்த பண மதிப்பை வந்து கம்மியாக வளர்த்தால் தான் நம்ம வந்து க்ரூட் ஆயிலுமே சரி கோல்டுமே சரி நம்ம ஊரில் வந்து இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயில் விலை இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பெட்ரோல் டீசல் எல்லாமே அதிகமாகும். ஸோ ஆப்வியஸாக ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து அதிகமானால் ஸோ அது இறக்குமதி பண்ண உள்ளூரில் ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பெட்ரோல் டீசலுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் வந்து ப்ராடக்ட்ஸ் மேலே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ ஒரு பொருளுடைய விலை, ஸோ ஒரு கிலோ தக்காளி 20 ரூபாய் விற்கிறதா, இப்போ நான் ஒரு கிலோ தக்காளி ஒரு ஃபார்மர்கிட்ட ஒரு விவசாயிக்கிட்ட போய் 20 ரூபாய் கிட்ட வாங்கின வரேன்னா, ஸோ நான் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அப்புறம் போயிட்டு நான் அதை விற்க போகிறேன்னா, நான் வந்து அது 50 ரூபா 60 ரூபா கொடுத்தா தான் விற்க முடியும். விற்றா தான் காசு எனக்கு லாபம் கிடைக்கும். ஏன்னா வந்து நான் வந்து வண்டி ஏற்றிட்டு எனக்கு லேபர் சார்ஜ், நான் வண்டி எல்லாமே சேர்த்து நான் பெட்ரோல் அதிகமாக போட வேண்டியதாக இருக்குது. பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் 60 ரூபா நான் விற்கிறேன். ஸோ 60 ரூபா விற்கிறதால என்ன ஆகுனா வந்து மக்களுக்கு தான் ப்ரெஷர் இருக்குது. சொல்லப்போனால் விலைவாசி வந்து கட்டுப்பட முடியாமல் இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து பெரிய ஃபேக்டர். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் கோல்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கோல்டு வந்து இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோல்டு ஏன் நம்ம வந்து இந்தியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது காரணமே இந்த சார்ட்டு தான் சொல்லப்போனால். இப்போ வந்து இது கோல்டு நிஜமாகவே ரியலாக இன்ஸ்ட்ருமெண்ட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா வந்து நம்ம ஆக்சுவலாக நீ கோல்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நம்ம பார்க்க முடியல கம்ப்ளீட்டாக. ஐ மீன் அது ஒரு பாதுகாப்பான ப்ராடக்ட். உலக லெவலில் அது பாதுகாப்பான ப்ராடக்ட். ஆக்சுவலாக சொல்ல போனால் கோல்டு வந்து ரெசிஸ்டன் பீரியடில், ஒரு எக்கனாமிக் ரெசிஸ்டன்ஸ் பீரியட்லாம் வந்து கோல்டு தான் எல்லோரும் சேமிக்கும். அதில் பெரிய பெரிய முதலாளிங்க எல்லாமே கோல்டில் பெரிய பங்கு வச்சுருப்பாங்க. நம்ம பேசிக்காக ஒரு சும்மா மிடில் கிளாஸ் பெரியாளாக இருக்குன்னு நினைக்கிறவங்க, என்னோட சஜஷன் என்னென்னா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு காசு அதிகமாக கையில் வச்சுக்கிறவங்க எப்படியாச்சும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க கோல்டு வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு கையில் ஒரு காசு வச்சுக்கணும், உடனே நகை எடுத்து வச்சுக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த திங்கிங் வந்து நானே இப்போ வீட்டிலலாம் சொல்லிகிட்ருப்பேன். அந்த திங்கிங் போகாதீங்க. தேவையானதான் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையா ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா ஓகேவா 10% கோல்டில் போட்டுங்க. 10% ஏன்னா வேறு எதனா சாரன் பாண்டோ எதனா வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கோங்க. திரும்ப வந்து அதை விற்றுட்டு அது கோல்டு திரும்ப எடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக மைனஸில் தான் இருக்கும். ரிட்டர்ன் கொடுக்காது. கோல்டு வந்து ரிட்டர்ன்லாம் கொடுக்காது. ஓரளவு உங்களுக்கு தேவைக்காக, ஓரளவு வீட்டில் கல்யாணம் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறதுக்குலாம் அது தனிப்பட்ட விஷயம். அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, அது சேமிக்கிறீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு வந்து கரெக்டான ஆப்ஷன்ஸ் கிடையாது. சீக்கிரம் முன்னேறணும்னா ஓரளவு நிறையா காசு வச்சுருக்கீங்க, நிறைய காசு இருக்கேன்ட்ட இருந்தாலும் வந்து நான் இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு கோல்டு வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் வந்து அது உங்களுக்கு பயங்கரமாக ரிட்டர்ன் கொடுக்காது. ஆனால் சேஃபான இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில். அதுக்காக தான் கோல்டுக்கு இன்னும் மதிப்பு இருந்துகிட்ருக்கு. ஆனால் உலக லெவலில் கோல்டோடைய மதிப்பு வந்து இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாகுது. அதில் 2012 2017 வரைக்கும் கொஞ்சம் கம்மியோட தடுமாறிச்சு. அது என்ன தடுமாறுச்சுன்னு தெரியல. சில ஒரு கிரிப்டோ கரன்சி ப்ரெஷராக இல்லை வேறு எதுனா ப்ரெஷரான்னு தெரியல. இல்லை ஏன்னா ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை நல்லா கொடுத்துச்சு இந்த பீரியடில். ஸோ அதனால் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக ஸ்டாக்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்திருப்பாங்க கோல்டோட கம்பேர் பண்ணும்போது. இல்லை கிரிப்டோ கரன்சி தான் வந்து இப்போ நிறைய பேர் வாங்கின பீரியட். ஏன்னா பிட்காயின்லாம் வந்து பயங்கரமாக எக்ஸ்போனென்ஷியலாக வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனுடைய ப்ரெஷராக நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். ஸோ இதுதான் காரணம். நீங்கள் கோல்டு தான் பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்த்தீங்கன்னா 1க்கு 2 தடவை யோசிங்க கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஒரு தேவையாக இருந்துச்சுன்னா கோல்டு வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை இல்லைன்னா கோல்டு காசு போட்டு அதை எடுத்து வீட்டில் வச்சுட்டு இல்லை பேங்க்கில் போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. நீங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட் கூட பீட் பண்ண மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அங்கே சொன்னேன். ஒரு டிவி 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா, அதான் சொல்லியிருந்தீங்க, ஒரு டிவி 1000 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா அடுத்த வருஷம் 1660 ரூபாய் போகும்.
இன்ஃப்ளேஷன் ரேட், எல்லா பொருட்களும் விலை அதிகமாகும். சார் நீங்கள் கோல்டில் போட்டிருக்கீங்க, ஒரு லட்ச ரூபா போட்டு கோல்டு வாங்கிட்டீங்க ஓகேங்களா. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறம் 1,20,000 ரூபாய்க்கு விற்கிறீங்க அது கோல்டை. உங்களுக்கு எவ்வளோ 20% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ஒரு வருஷம் கனெக்ட் பண்ணுங்கள். 20% பை 5னா ஒரு வருஷம் 4%. அது நீங்கள் எஃப்டிலே உங்களுக்கு அடுத்த ரிட்டர்ன் கொடுக்கும். நீங்கள் அதை எடுத்துன்னு போய்ட்டு ஓரளவு வந்து கோல்டு வாங்கி வச்சுருக்கீங்கன்னா கையில் வீட்டில் வச்சுருக்க முடியாமல் என்ன பண்ணுவீங்கன்னா லாக் பாக்ஸில் போடுவீங்க. அதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவீங்க. ஸோ ஓகே, இதெல்லாம் செவரல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டான நீங்கள் ஒருவேளை நீங்கள் இன்னும் கன்சிடர் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு தடவை யோசிக்கணும். ஒரு தேவைக்காக வாங்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்கினா ரொம்ப அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணது வந்து பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு அது பெருசாக பரல. கோல்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் ஒரு அலோகேட் பண்ணலாம். 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கே வச்சுக்கலாமாச்சு. என்கிட்ட 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 40 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் காசு சீக்கிரம் வளராது. அவ்வளோதான்.